சிடபிள்யூசி செட்டுல ரத்த களரியா, இரும்பு கம்பியால் தாக்குதலா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாகாப்பா மற்றும் புகழ் மேல வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கொடுத்திருக்கிற புகாரிப்பு தமிழ்நாடு முழுக்க தீயா பரவிட்டு இருக்கு. சென்னை EVP ஃபிலிம் சிட்டியில குக் வித் கோமாளி சீசன் 7 ஷூட்டிங் விறுவிறுப்பா போயிட்டு இருந்தது. அங்கதான் இந்த பயங்கரம் நடந்திருக்கு. சிரிப்புக்கு பஞ்சமில்லாத அந்த செட்டுல இப்போ போலீஸ் வர்ற அளவுக்கு சண்டை முத்திருச்சு. மாகாப்பா ஆனந்த் மது அருந்தி விட்டு வந்து இரும்பு கம்பியால் அடிச்சதா திவாகர் கதறாரு. புகழ் மத்தவங்க வளர்ச்சியை தடுக்கிறாராம். கானா வினோத் குடும்பத்தை ஆபாசமா பேசினாராம். இது சாதாரண சண்டை இல்ல, ஒரு பெரிய சதின்னு திவாகர் சொல்றாரு. பூந்தமல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. விசாரணைக்கு கூப்பிட்டோம். புகழ் மாகாப்பா இன்னும் ஆஜராகலையாம். திவாகர் கண்ணீரோட சொல்லும்போது மாகாப்பா குடிச்சிட்டு வந்து அடிச்சாருன்னு சொன்னதுதான் ரசிகர்களுக்கு பெரிய ஷாக்கு. அடடா, இவங்க இப்படி பண்ணுவாங்களான்னு சோஷியல் மீடியா முழுக்க விவாதம் கிளம்பிருச்சு. இது உண்மையா இல்ல பப்ளிசிட்டி ஸ்டண்டான்னு தெரியாம விஜய் டிவி வட்டாரமே இப்போ பதட்டத்தில் இருக்கு. இரும்பு கம்பி தாக்குதல் உண்மையா? திவாகரோட இந்த பகீர் புகார் குக் வித் கோமாளியே நிறுத்திடுமா? திரைக்கு பின்னாடி நடக்கிற இந்த கசப்பான உண்மைகள் ரசிகர்களை ரொம்பவே வேதனைப்பட வச்சிருக்கு. போலீஸ் விசாரணை முடிஞ்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். மாகாப்பா தரப்பு என்ன சொல்ல போறாங்க? நீங்க யாரை நம்புறீங்க? திவாகர் சொல்றது உண்மையா இல்ல இது புகழுக்கு எதிரான சதியா? கமெண்ட்ல சொல்லுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதிர்ச்சி, சிடபிள்யூசி செட்டில்.